சொல்லுங்க ஜான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. அவர் என்ன சார் சொல்கிறது, நானே சொல்கிறேன். எனக்கும் அவருக்கும் செட் ஆகாது சார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஜெனி. பொறுமையாவா? இதுக்கு மேலே யார் சார் பொறுமையாக இருப்பா? நான் என்ன பேசினாலும் காது கொடுத்தே கேட்க மாட்டாரு. ஏதோ சொரோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். ஆமாம், எந்த நேரமும் நச்சரிச்சிருந்தா யார் தான் அதை கேட்பா? எல்லாத்துக்கும் குறை சொல்லுவா. டவலை பெட்டில் போட்டால் தப்பு, காஃபி குடித்த கப்பை பெட்ரூமில் வச்சா தப்பு, ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் சாப்பிட்ட தட்டை சிங்கில் போட்டாலும் தப்பு. சரி, ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு டிஷ்வாஷ் பண்ணலான்னு போனால் 1000 நோட்டை சொல்லுவாள். அதுக்கு தான் அவள் பக்கமே போகிறதில்ல. ஆமாம், நான் குறை சொல்கிறேன் தான் சார். என் வீட்டிலலாம் நான் இந்த அளவுக்கு வேலை செஞ்சதே இல்லை சார். வீட்டுக்கு ஒரே பொண்ணு. செஞ்ச வேலையை எத்தனை தடவை சார் திரும்ப செய்கிறது? ஒரு தடவை நான் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரா? என் அப்பா அம்மாவுக்கு கூட நான் சமைச்சு கொடுத்ததில்ல சார். நல்லா கொட்டிக்கிட்டு அப்படி எடுத்து போயிடுவார். இவன் என்ன சொல்கிறா, க்ளீன் பண்ணுறங்கிற பேரில் என்னோடய திங்ஸ் எடுத்து எங்கேயாவது வச்சிருவா. அதை நான் தேடி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போராட்டமாயிடும். ஆஃபீஸ் சாவியை டெய்லி தேடுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சார்? ஆமாம், நான் க்ளீன் பண்ணலன்னா வீடே குப்பை மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் போனால் முழுசாக என்ன மறந்துடுவார் சார். ஒரு நாளாச்சும் கால் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பாரான்னு கேளுங்க. அப்படியே நான் கால் பண்ணாலும் பிஸின்னு கட் பண்ணிடுவார். சரி, உங்கள் 2 பேர்த்திட்டும் ஒன்று கேட்குறேன். உங்கள் 2 பேரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? லைஃபே போர் அடிச்சிடாது? ஜெனி, ஜான் விட்டுட்டு போகிற டவலை நீங்கள் எடுத்து வைக்கலைன்னா வேறு யார் எடுத்து வைப்பா? சரி, நீங்கள் பிரிகிறதுக்கு நிறையா ரீசன் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி பிரிகிறதுக்கு நீங்கள் எதுக்கு மேரேஜ் பண்ணீங்க? நல்லா யோசித்து பாருங்கள். உங்கள் 2 பேர்த்துக்கும் பிடிச்ச விஷயம் ஒன்று கூடவா இல்லை? நம்ம ஒன்று ட்ரை பண்ணலாமா? ஜான், நீங்கள் ஜெனிக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எழுது. ஜெனி, நீங்கள் ஜான் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எழுது. கடவுள் படைக்கும் போதே ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும் தான் சொன்னார். அந்த துணை ஆதாமை போல இருக்கவும் இல்லை, ஆதாமை போல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஜானால பெஸ்ட்டாக செய்ய முடிஞ்சது உங்களால் செய்ய முடியறதில்ல. ஜெனியால் செய்ய முடிஞ்சது ஜான் உங்களால் செய்ய முடியறதில்ல. உங்கள் பலம் அவரோட பலவீனம், அவங்களோட பலம் உங்களோட பலவீனம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா சூப்பர் பவர் ஆகிடுவீங்க. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி வாஸ்து பாருங்கள். சாரி ஜெனி, நான் உன்னை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டேன். இல்லை சார், நானும் உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். பாராட்டுறது எத்தனையோ காயங்களை ஆற்றிடும். கணவர்கள் மனைவிகளை பாராட்டி பேசினா மனைவிகள் மயங்கிடுவாங்க. மனைவிகள் கணவர்களை பாராட்டி பேசினா கணவர்கள் வீட்டில் செலவு பண்ணுற நேரம் அதிகமாகும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், டிஃப்ரென்ஸை செலிப்ரேட் பண்ணுங்கள்.